திருப்பத்தூர்ல ஒற்றை வாக்குல தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்கிறார். தபால் வாக்கு தொடர்பாக சர்ச்சை எழுந்து இந்த விவகாரம் நீதிமன்றத்தை எட்டி இருக்கிறது. இந்த நிலையில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க இருக்கிறது. புதிய அரசுக்கான கான்ஃபிடன்ஸ் மோஷன் நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதில் இந்த எம்எல்ஏ ஸ்ரீனிவாச சேதுபதி நம்பிக்கை வாக்களிப்பில் பங்கெடுக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தால். இது பற்றிய விவரங்களோடு சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், ஓட்டியோ. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் தொகுதியில போட்டியிட்ட திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். ஒரு வாக்கு அதிகம் பெற்று தாவேக்காவினுடைய வேட்பாளராக இருந்த சீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில அவர் இந்த ஒரு தபால் வாக்கு, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதிக்கு பதிவான தபால் வாக்கு என்பது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டதனால அந்த வாக்கை மீட்டு மறு எண்ணிக்கை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும், அதே போல சிவகங்கை தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சீனிவாச சேதுபதி சட்டமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதிக்க வேண்டும் என்றும் பெரிய கருப்பன் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குக்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம், தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த மறு எண்ணிக்கையானது நடத்த முடியாது, தபால் வாக்கு தொகுதி மாறி அனுப்பப்பட்டுள்ளதாக கூறக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை, அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் வழக்கு தான் தாக்கல் செய்ய முடியும் என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருந்தது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில, நேற்றைக்கு முடிவடைந்த நிலையில தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு இந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பில் தாவேகா எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு உள்ளிட்ட வாக்களிக்கும் நடவடிக்கைகளில் பங்கேற்க கூடாது என்று இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதி மட்டுமல்லாமல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தொகுதியில் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள், தபால் வாக்குகள், நிராகரிக்கப்பட்ட தபால் வாக்குகள் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் பெற்று பாதுகாக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த உத்தரவை வாக்கு மறு எண்ணிக்கை நடத்த பிறப்பித்த உத்தரவாகவோ அல்லது சீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றது செல்லாது என்றோ கருத முடியாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இறுதியாக இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையம் சீனிவாச சேதுபதி உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் மாதத்திற்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.